ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சென்டென்சஸை கவனிங்க. உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல். உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடு. எது சீப்பா இருக்கோ அதை வாங்கு. எது ஈஸியா இருக்கோ அதை சமை. இதே மாதிரி சென்டென்சஸை நாம் இந்த வீடியோவில் செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ என்ன சமைத்தாலும் அதை நான் சாப்பிடுவேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்பேன். நீ என்ன பாடினாலும் அதை நான் ரசிப்பேன். அவர்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்வேன். நீ என்ன சொன்னாலும் நான் அவனை நம்புவேன். இதே மாதிரி ஒரு 10 சென்டென்சஸை நாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ என்ன சமைத்தாலும் நான் அதை சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன சமைத்தாலும் இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் யூ குக். இந்த வாட் எவர் அப்படிங்கிற வேர்டு பக்கத்தில் என்ன டென்ஸ் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அடுத்த பார்ட் பாருங்கள். நான் அதை சாப்பிடுவேன். இது எப்படி சொல்கிறது? இது என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போது ஐ வில் ஈட் இட். ஐ வில் ஈட் இட். நான் அதை சாப்பிடுவேன். ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் 10 சென்டென்சஸ் எல்லாமே இதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போது ரிட்டன் இங்கிலீஷில் இதே தமிழ் சென்டென்சஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நீ என்ன சமைத்தாலும் அப்படிங்கிற சென்டென்ஸை ஸ்போக்கன் இங்கிலீஷில் வாட் எவர் யூ குக் அப்படின்னு சொல்லணும். அதே இது ரிட்டன் இங்கிலீஷில் இந்த வாட் எவர் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக நோ மேட்டர் வாட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போது நோ மேட்டர் வாட் அப்படிங்கிறது ரிட்டன் இங்கிலீஷ், வாட் எவர் அப்படிங்கிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, அடுத்த பார்ட் அதே தான், ஐ வில் ஈட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீ என்ன சொன்னாலும் இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் யூ சே. அடுத்து நான் கேட்பேன். ஐ வில் லிசன். வாட் எவர் யூ சே ஐ வில் லிசன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எது வந்தாலும் நான் எதிர்கொள்வேன். ஃபர்ஸ்ட் எது வந்தாலும் வாட் எவர் கம்ஸ். அடுத்து நான் எதிர்கொள்வேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வில் ஃபேஸ் இட். ஐ வில் ஃபேஸ் இட். வாட் எவர் கம்ஸ் ஐ வில் ஃபேஸ் இட். எது வந்தாலும் நான் எதிர்கொள்வேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ என்ன முடிவு செய்தாலும் நான் உனக்கு ஆதரவு தருவேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன முடிவு செய்தாலும் இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் யூ டிசைட். வாட் எவர் யூ டிசைட். அடுத்து நான் உனக்கு ஆதரவு தருவேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வில் சப்போர்ட் யூ. ஐ வில் சப்போர்ட் யூ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவனுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் கொடுப்பேன். அவனுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் அவனுக்கு கொடுப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன தேவைப்பட்டாலும் இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் ஹீ நீட்ஸ். வாட் எவர் ஹீ நீட்ஸ். ஓகே, அடுத்து நான் அவனுக்கு கொடுப்பேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வில் கிவ் ஹிம். ஐ வில் கிவ் ஹிம். வாட் எவர் ஹீ நீட்ஸ் ஐ வில் கிவ் ஹிம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவர்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்வேன். ஃபர்ஸ்ட் அவர்கள் என்ன கேட்டாலும் இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் தே ஆஸ்க். வாட் எவர் தே ஆஸ்க். அடுத்து நான் பதில் சொல்வேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வில் ஆன்சர். ஐ வில் ஆன்சர். வாட் எவர் தே ஆஸ்க் ஐ வில் ஆன்சர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நீ என்ன சொன்னாலும் நான் அவனை நம்புவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீ என்ன சொன்னாலும் வாட் எவர் யூ சே. வாட் எவர் யூ சே. அடுத்து நான் அவனை நம்புவேன். ஐ வில் பிலீவ் ஹிம். ஐ வில் பிலீவ் ஹிம். வாட் எவர் யூ சே ஐ வில் பிலீவ் ஹிம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அவள் என்ன பாடினாலும் நான் ரசிப்பேன். ஃபர்ஸ்ட் அவள் என்ன பாடினாலும் வாட் எவர் ஷீ சிங்ஸ். வாட் எவர் ஷீ சிங்ஸ். அடுத்து நான் ரசிப்பேன். ஐ வில் என்ஜாய். வாட் எவர் ஷீ சிங்ஸ் ஐ வில் என்ஜாய். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. அடுத்து த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடு.
ஓகே, இந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பாருங்க சாப்பிடு, அதைத்தான் ஃபர்ஸ்டில் சொல்லணும். அப்போது ஈட். அடுத்து உனக்கு என்ன பிடிக்குமோ இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் யூ லைக். வாட் எவர் யூ லைக். இது வந்து ஒரே சென்டென்ஸ் தான், ரெண்டு பார்ட் கிடையாது, ஒரே சென்டென்ஸ் தான். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஓகே, இதே சென்டென்ஸ் வந்து ரிட்டன் இங்கிலீஷில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈட் நோ மேட்டர் வாட் யூ லைக். ஈட் நோ மேட்டர் வாட் யூ லைக். இங்கே வாட் எவர் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக நோ மேட்டர் வாட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து ரிட்டன் இங்கிலீஷில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கோ, இது எப்படி சொல்கிறது? டேக். டேக். அடுத்து உனக்கு என்ன வேணுமோ இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் யூ வாண்ட். வாட் எவர் யூ வாண்ட். டேக் வாட் எவர் யூ வாண்ட் அல்லது டேக் வாட் எவர் யூ நீட். இந்த ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். ஃபர்ஸ்ட் வந்து செய், அதை எப்படி சொல்கிறது? டூ. அடுத்து உனக்கு என்ன விருப்பமோ இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் யூ வாண்ட். வாண்ட் அப்படிங்கிறத வந்து வேணும் அப்படிங்கிற மீனிங்லையும் பயன்படுத்துவோம், விருப்பம் அப்படிங்கிற மீனிங்லையும் நம்ம பயன்படுத்துவோம். உனக்கு என்ன விருப்பமோ அதை செய், அதை எப்படி சொல்கிறது? டூ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எது ஈஸியோ அதை சமைக்கவும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சமை, இது எப்படி சொல்கிறது? குக். அடுத்து எது ஈஸியோ இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் இஸ் ஈஸி. வாட் எவர் இஸ் ஈஸி. குக் வாட் எவர் இஸ் ஈஸி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எது சீப்பாக இருக்கோ அதை வாங்கு. ஃபர்ஸ்ட் வந்து வாங்கு, இது எப்படி சொல்கிறது? பை. அடுத்து எது சீப்பாக இருக்கோ இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் இஸ் சீப். வாட் எவர் இஸ் சீப். பை வாட் எவர் இஸ் சீப். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உன்னிடம் என்ன இருக்கோ அதை கொண்டு வா. ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வா, இது எப்படி சொல்கிறது? பிரிங். அடுத்து உன்னிடம் என்ன இருக்கோ இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் யூ ஹேவ். வாட் எவர் யூ ஹேவ். பிரிங் வாட் எவர் யூ ஹேவ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எது ரெடியாக இருக்கோ அதை கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொடுங்க, இது எப்படி சொல்கிறது? கிவ். அடுத்து எது ரெடியாக இருக்கோ இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் இஸ் ரெடி. வாட் எவர் இஸ் ரெடி. கிவ் வாட் எவர் இஸ் ரெடி. கிவ் வாட் எவர் இஸ் ரெடி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். உன் மனசில் என்ன இருக்கோ அதை சொல். ஃபர்ஸ்ட் வந்து சொல், எப்படி சொல்கிறது? சே. ஓகே, அடுத்து உன் மனசில் என்ன இருக்கோ இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் இஸ் இன் யுவர் ஹார்ட். வாட் எவர் இஸ் இன் யுவர் ஹார்ட். சே வாட் எவர் இஸ் இன் யுவர் ஹார்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். பாட்டிலில் என்ன இருக்கோ அதை குடி. ஃபர்ஸ்ட் வந்து குடி, இது எப்படி சொல்கிறது? ட்ரிங்க். அடுத்து பாட்டிலில் என்ன இருக்கோ இது எப்படி சொல்கிறது? வாட் எவர் இஸ் இன் த பாட்டில். வாட் எவர் இஸ் இன் த பாட்டில்.